திரு இதாயத்துல்லா 35 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அதுக்கு முன்னால் சகோதரர் இதே அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு சிறப்பாக சொன்னார். எனக்கே இந்த குதிரை பேரம்ங்கிறது குழப்பமாக இருக்குது. கடந்த ஒரு மாதமாக குதிரை பேரம்னு பல பேர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவர் தெளிவாகவும் ஆகிட்டார். பேசும்போதே குதிரை பேரம்னா ஒரு ஆட்சியை காப்பாற்ற போனால் அப்படியே போய் நிற்கிறாங்கன்னா அது குதிரை பேரம். இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. ரெண்டாவது அவர்கள் குழந்தைங்க இல்லை, மிட்டாய் சாப்பிட்ற குழந்தைங்க இல்லை. பல முறை அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, அவங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலை பிடிக்காமல் வெளியே வர்றாங்க. ஒரு தடவை உள்ளே போனாங்க, போயிட்டு வெளியே வர்றாங்க. அப்போ எங்கே தவறு இருக்குன்னு சொன்னால் அதிமுகவுடைய தலைமை, அந்த தலைமை நீக்கிறது மட்டுமே குறிக்கோளாக இருக்குது. நீக்குனா எங்கள் கட்சிக்காரர்கள்லாம் சந்தோஷம் அடைகிறான்னு வேறு அதை வேற சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களை நம்பி வந்தாங்க, நம்பி வந்தவங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்துருந்தா இன்றைக்கி அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், அதிமுகவும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதன் விளைவு என்னாங்க, போயிட்டு திரும்பி வர்றாங்க. போன மச்சான் திரும்பி வந்தால் புது மனத்தோடன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் என்ன கேட்குறேன், இல்லை நீங்கள் பாதியிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்குது. மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பி கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துருந்தா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க முன்னாடியே 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டாங்க. ரிசல்ட் வந்த 2வது நாளே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தனியாக கூடி ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்ததற்கு பிறகு. அப்போ ஆரம்பத்திலே இதெல்லாம் திட்டமிட்டு நகர்த்தப்பட்டு விட்டு கடைசியில் பழியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி மேலே போடப்படுதா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. ரெண்டு விஷயம் கேள்வியில் சிவி சண்முகம் அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் உடனடியாக அதிமுக ஆட்சி வருது, திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுது, கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் அமைச்சராகுனீங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அந்த நிலையில் தான் நான் வந்தேன்னு அவர் சொன்னார். அப்படிங்கும்போது ஏதோ நடந்திருக்கு, நடக்குது நடக்கல ரெண்டாவது விஷயம். இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் அதிமுக திமுக ஒன்று சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இனிமேல் எங்கே எப்போவுமே 2வது அணி 3வது அணிகள்லாம் இப்போ ஒன்று சேர்றதான் உண்டு, அது சேர்ந்து போட்டும். ரெண்டாவது விஷயம், அவங்க போயிட்டு திருப்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க, அதிமுகவுக்குள்ளே திருப்பி வர்றாங்க சார். அப்போ என்ன சொல்லியிருக்கணும் எடப்பாடி, நீங்கள் போய் அங்கே போய் ஆதரவு வச்சுட்டீங்க, அப்படியே போயிருங்க, இங்கே வராதிங்கன்னு சொல்லியிருந்தா அது நியாயம். இப்போ நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு நான் சொல்ல வர்றேன். அப்படி ஒன்றும் அவங்க சொல்லலை, வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. கூப்பிட்ட பிறகு வச்சு கழுத்துறதுக்குமாங்கள வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள தமிழ் வார்த்தை அது எனக்கு தெரியாது. அப்போ வச்சு அவங்கள திருப்பி அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அவங்க திருப்பி வர்றாங்க. இவ்வளவு நடந்த பிறகு தாவேகா காரணம், அது காரணம், இது காரணம் சொல்லுவதெல்லாம் நம்ம என்னை பொறுத்தவரை தவறு. முன்னால் அதாவது தான் திருடி பிறரை நம்பான்னு சொல்லுவாங்க. மதிமுக கட்சிக்காரங்க 2 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிட்டாங்க. நல்லா அந்த மக்களுக்கு புரியும். அந்த 2 பேரும் எந்த கட்சிக்காரவங்க, 2 பேரும் மதிமுக. நீண்ட காலமாக வைகோவுக்கு மிக வேண்டியவர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட 2 பேரை நீண்ட காலம் 50 வருஷம்லாம் வைகோ அவர்கள் கூட இருந்தவங்கள ஒரே நாளில் பிரிச்சிங்க. இல்லை அந்த எம்எல்ஏ பதவியை காமிச்சோ அல்லது நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அப்போ எதுக்காண்டி அவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் சமீபத்தோட சொன்னீங்க ஏதாவது பெரிய பணம் வந்தால் போதும் அப்படி. அப்போ இல்லை நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதிமுகலேருந்து வரவங்க எல்லாருக்கும் நல்ல அரசியல் அனுபவம் இருக்குது, எல்லாம் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. இருங்க அவங்க என்ன குழந்தைகளா, முடிவெடுக்க தெரியாதான்னு கேட்டீங்கல்ல. அதே மாதிரி தானே சீர்காழி செந்தில் செல்வனுக்கும் கடையநல்லூர் ராஜேந்திரனுக்கும் முடிவெடுக்க தெரியாத குழந்தைகளா என்ன? அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குல்ல. நீங்கள் இப்போ நான் சொன்னது அதாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரதை பற்றி சொன்னேன் சார். பதவியை ராஜினாமா பண்ணணும் பண்ண வேணான்ற எடுக்கக்கூடிய அரசியல் பக்குவம் அவங்களுக்கும் இருக்கும்ல. ராஜினாமா பண்ணுனாதான் நீங்க பதில் சொல்லுவீங்க. வர்றேன், இந்த கேள்வி முடிக்கலையே உங்களுக்கு அதுக்கு வர்றேன். சொல்லுங்க. இது பதவியை போனாலும் பரவாயில்லைன்னு இன்னொரு கட்சிக்கு வர்றோம், இந்த கட்சி எங்களால் இருக்க முடியல. அப்ப நாங்க ஒரு அரசியல் செய்தவர்கள் மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது துரோகம் தானே சார். இவர் மதிமுக துரோகம் செய்யறாரு உங்க பார்வையில, அப்ப இவர் அதிமுகவுக்கு துரோகம் செய்யறாரு இவங்க பார்வையில, அவ்வளவுதானே. நான் சொல்ல வர்றது, அவங்க அதிமுக சின்னத்தில் நின்றவங்க அந்த சின்னத்தை உதறிட்டு தங்களுடைய எம்எல்ஏ பதவியை உதறிட்டு நாங்க வெளியே வர்றோம். நாளைக்கு தாவேக்கா எங்களுக்கு பதவி கொடுக்குதோ கொடுக்கலையோ எங்களுக்கு அதிமுக வேணான்னு முடிவு பண்ணி வர்றாங்க. அது இங்க அப்படி இல்லை. இந்த 2 பேரும் மதிமுக காரங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப அவங்கள என்ன நியாயமா நேர்மையான ஒரு குதிரை பேரம்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி என்ன செஞ்சிருக்கு, இல்லப்பா எங்களை நம்பி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறவங்க வைக்க சொன்னார். அவருடைய இதில் நீங்கள் 2 பேரும் இப்போ அவர் சொல்கிற பிரகாரம் செய்யுங்கன்னு சொன்னால் அதில் இப்போ இந்த நேர்மை அறம்லாம் சொல்கிறோம்ல, அப்போ அறம்லாம் எங்கே அப்போ பார்க்கும்போது எல்லாருமே இந்த தவறு தான். இதைத்தான் அவர் திரு வைகோ என்ன சொல்கிறாரு, முதல்ல இந்த இதுக்கு பேர் குதிரை பேரம்லாம், இது குதிரை பேரமா இல்லைங்கிற நம்ம ஒன்றும் முடிவு பண்ணல. இதுக்கு பேர் குதிரை பேரம்னா கம்பம் ராமகிருஷ்ணன் எங்களுடைய சின்னத்தில் போட்டிக்கிட்டு
எங்கள் கட்சியிலேருந்து போட்டிட்டு எங்கள் சின்னத்தில் போட்டி விட்டு கூப்பிட்டு வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணி சேர்த்து. அது 2009 நடந்தது. இப்போ பெரும்பான்மை நம்பர் இல்லைன்னு கூப்பிடும்போது அது குதிரை பேரம்னு அதுவும் சொல்றது வேறுபாடு இருக்கு. அதுவும் இல்லைங்கிற. பெரும்பான்மைக்கு எத்தனை நம்பர் வேணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பெரும்பான்மைக்கு எத்தனை நம்பர் வேணும்? இப்போ 107 இருக்குன்னா 118க்கு 11 வேணும், அவ்வளோதானே வேணும். ஏற்கனவே அவங்களுக்கு 120 இருக்கு. அதிமுக காரங்க ஒருத்தரும் வரலைன்னா கூட அவங்களுக்கு 120 கூட்டணியோட இருக்கு, சொந்தமா இல்ல சார். கூட்டணி தான் சார். கூட்டணி இல்லாம எப்படி ஆட்சி அமைக்க முடியும் இந்த சூழ்நிலையில? அவங்களுக்கு கொடுத்தது மக்கள் 107. கூட்டணி எப்படி சார் நம்ப முடியும்? 107 அது நீங்க நம்பகத்தன்மை வேணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நீங்களே உதாரணம் தான். நீங்க திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு உடனே வெளியே வந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. நான் சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் போகல. நாளைக்கு ஒருவேளை தாவேகா நிலைப்பாடு பிடிக்காம நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை எப்படி நம்ப முடியும்? சொல்ல வரேன், நாளைக்கு ஊகம், உங்க ஊகம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும். எது நடக்குமோ எதுவும் நடக்கலாம். மனிதனே உயிரோட இருக்க முடியாது. நான் என்ன கேட்க கேள்விக்கு நான் பதில் நீங்க கேட்டீங்க. மெஜாரிட்டி இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு தோழர் சண்முகம் உட்பட பதவியே ஏற்காத கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்றாங்க. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் இந்த ஆட்சி 5 வருடம் நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லுது. இந்த கட்சி போனவை இன்னைக்கு ஒரு கூட்டமும் சேர்ந்துட்டாங்க. ஒரு தோழமை எப்படி இருக்கணும்? எங்க தலைவர் மாணிக்க தாகூர் நேற்று தான் பதவியேற்றார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு தோழமை என்பதுதான் முக்கியம். கூட்டணிகள் கூட்டு அணி, ஆனா கூட்டு பிணி இல்லை. ஆனா தோழமை என்பது எப்படி இருக்கணும்? தோழமை கட்சினா என் அலுவலகத்துக்கு நீங்க வரணும், உங்க அலுவலகத்துக்கு நான் வரணும், எல்லாரும் என் அலுவலகத்தில் வரணும், என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போகணுங்கிறது. இங்கே தான் ஒருத்தர் அடிமையாக நினைக்கிறது. இங்கே வந்து பெரியாரே ரொம்ப வருத்தப்படுவார். அந்த அளவுக்கு 22 வருஷமா உங்களுக்கு தெரியல, நடுவில் ஒரு வருஷத்தை விட்டுருங்க பாருங்க. திரும்ப 2004 இருந்து 26 வரைக்கும் உங்களுக்கு அது தெரியலையா? உங்களுக்கு பலமுறை சொல்லுங்க. காலமும் சூழலும் தான். சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப உங்க சுயமரியாதை 22 வருஷமா எங்க வச்சிருந்தீங்க சொல்லுங்க. இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்க. இந்த கேள்வியை இவ்வளவு நேரம் திமுக சுயமரியாதை கேட்டு தாராளமா கேட்கலாம். நான் கேட்டு முடிச்சிட்டேன். 2 பேரையும் கூப்பிட்டு, அப்பா நீ என் நம்பி சூரியன் தினத்துல வந்தீங்க, இந்தாங்க நீங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, உங்க தலைவர்கிட்ட நீங்க போங்கன்னா அது அறம். ஏதாவது எப்போவுமே ஒருத்தருக்கு ஒரு சார்பான பேசக்கூடாது. இப்போ அண்ணன் தராசு சியாம் கூட அவ்வளோ அழகாக சொன்னார். இன்னைக்கு வந்து அந்த இதை சொன்னார், அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் சொன்னார், 2 பேருமே தவறு செய்திருக்காருன்னு சொன்னார். இதுதான் தராசு முள்ளுன்னு அர்த்தம். இப்படி இவ்வளவு நாளா சொல்லாத பல சொல்லிக்கிட்டு வர்றாங்க. நேற்று இதே அரங்கில் ஒருத்தர் சொன்னாரு, ஆமா ஊழல் ஒழிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு. நேற்று வரை திமுக ஆதரவு போன பத்திரிகையாளர்கள் அதை நான் பார்க்குறேன்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்க. எதுக்கு சொல்ல வர்றேன், நேற்று அவங்க நிலை வேற, இன்னைக்கு நிலை வேற. இப்போ பத்திரிகையாளராக இருந்தால் கூட அவங்களுக்கு நிலை எப்போ மாறுது? அந்த 1 மாச காலம் இந்த தாவேக ஆட்சி அவர்களுக்கு பதில் சொல்லுது. அதனால குதிரை பேரம் என்னங்கிறது சகோதரி இதயா சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க, 2 பேர் சீட்டு தேவை. அந்த 2 பேரோ 3 பேரோ எதையாவது எதிர்பார்த்து வந்தா அதுலேயும் நீங்க இப்போ நீ இந்த கேள்வியை கேட்போம், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் தேவைக்கா கொடுத்தது நீங்க கேட்டீங்களா? ஆதாரம் இங்கே ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்கல்ல, எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? இவ்வளவு 1 மாசமா குதிரை பேரம் கழுதை பேரம் சொன்னாங்களே, ஒரு இடத்துலயாவது ஒரு எம்எல்ஏவாவது அல்லது ஒரு கூட்டணி கட்சியாவது பணம் வாங்கிட்டு, அதுவும் சோபான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மக்கள் அதையும் இப்போ மறந்துட்டாங்க. அது வந்து நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு சிம்பிளான மேட்ரு என்னன்னு சொன்னால், தனக்குன்னு வந்தால் ஒன்றும் அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அதனால அடுத்தவங்க செஞ்சால் அது துரோகம், நாங்கள் செஞ்சால் அது வந்து அறம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் எல்லா கட்சி, ஏன்னா அரசியலில் வந்து நான் சொல்கிறேன் ஒரே வழி தான். அரசியலில் 2 வகையானவர்கள்னு என் நண்பர் வளமுடிஜான் சொல்வார். ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். அதில் 1-2% தான் எங்களை மாதிரி காமராஜ் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆமாம், என்னைய நான் சொல்லிக்கிறேன், நான் இதுவரை எந்த வகையிலும் என்ன குறை சொல்ல முடியாது. யாரும் என்ன ஒரு விரல் கூட சுட்டி காட்ட முடியாத நிலையில் இருக்கேன். மோசமான கேட்டகரியா மிக மோசமான கேட்டகரியா அதெல்லாம் சொல்ல வரேன். இந்த 2 பேர்ல ஒரு கட்சி ஒரு கூட்டணி மிக மோசமானவர்களை ஆதரிக்கலாம்னு சொல்லி தான் மக்களே ஓட்டு போடுறாங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே மோசமானவர்கள் உங்களுக்கு தெரியும். மிக மோசமானவர்களை விட மோசமானவர்கள் பரவாயில்லை தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் என்ன செய்யறோம், இருக்கிறதுல யார் பெட்டரு யார் பிட்டரு அப்படின்னு தான் நாங்கள் சட்டம் போடுறோம். சரி, ஓகே.